வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் கோல்டில் சென்ற வாரம் என்ன நடந்தது, என்ன மாதிரி வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிது, இப்போது அடுத்த வாரம் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் கோல்டுலேருந்து அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் பார்த்துருவோங்க. இது ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸாக இருக்க போது வீக்லி, டெய்லி, 1 hour, 5 minutesல நம்ம ட்ரேடு எப்படிலாம் நம்ம எடுத்துருந்துருக்கலாம், நமக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்த்துருவோங்க. தொடர்ந்து இது வாரம் நம்ம இதை பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே வரோம். நம்மளுடைய சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா பாப்புலர் வீடியோஸ்க்கு கீழே இருக்கிற கடைசி பிளேலிஸ்ட்டு கோல்டு சில்வர் அனாலிசிஸ், தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகம். ஸோ பாப்புலர் வீடியோ நீங்கள் புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த பாப்புலர் வீடியோஸில் இருக்கிற இந்த ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும், பயமின்றி ட்ரேட் எடுப்பது எப்படி பயிற்சி செய்கிறது, என்ட்ரி அட் எக்ஸிட்னா என்ன, ஏன்னா அதுதான் நம்மளுடைய சேனலுடைய கோர் கான்செப்ட்டுங்க. ஸோ அதோடைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாமே இருக்குதுங்க. அது எல்லாமே நீங்கள் பொறுமையாக பாருங்கள். வாரத்துக்கு ஒரு வீடியோ பாருங்கள், இல்லைனா டெய்லியும் ஒரு வீடியோ பாருங்கள். நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரி, நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர் மெசேஜ் பார்க்குறது வழக்கங்க. இது சிவா அப்படிங்கிறவர் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை ஹார்ட்ஃபுல் கிராட்டிடியூட் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மென்டார்ஷிப் யூ ப்ரொவைடட் ஓவர் த பாஸ்ட் 8 months. Your guidance on trading has been invaluable and I am deeply thankful for the time and effort you have invested in helping us grow as trader. A simple yet effective approach to using support and resistance, identifying trend lines, analyzing market 1 hour time frame has given me a newfound understanding of the markets. So அது கொஞ்ச நாள் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்லாம் அந்த ஒரு வீடியோ பார்த்த உடனே எப்படி வரைகிறது, இது எப்படி லோவா, இது எப்படி ஹை அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்க கமெண்ட்டில். பட் ஆனால் எனக்கு நல்லா புரியுது, அது நீங்கள் 1-2 வீடியோ பார்த்து கேட்குறீங்க அப்படின்னு. உங்களுக்காகவே நான் பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறேங்க. புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிகினர்ஸ் கைடில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அவசரப்படாமல் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எதனா சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. Thanks to your mentorship, I have gained the confidence to trade without fear and I have seen significant improvement in my trading performance. Your emphasis on practice and patience has helped me develop a discipline. அதாங்க முக்கியம். ஒரு நாளைக்கு அதாவது ஓவர் ட்ரேட் பண்ணிடுறேன் நான், இல்லை காலையில் நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்புறம் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் என்ன சொல்லுவேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்னு நீங்கள் அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்க. ஒன் டே 1 ட்ரேட், அதுக்கு மேலே நான் பண்ணவே மாட்டேன். அந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா விட்டுருவேன், நாளைக்கு தான். அது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கேக் வாக் மாதிரி இருந்தால் கூட ஐ டோன்ட் டேக் ஏ ட்ரேட் பிகாஸ் ஐ மேட் மணி ஆர் ஐ லாஸ் த மணி ஃபார் த டே. அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் வேணால் பண்ணலாம், ட்ரேடு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே, அதுதான் டிசிப்ளின்டு அப்ரோச். சரிங்களா? அதிகமாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் நான், பை செல்னு கிளிக் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்போ தான் நீங்கள் சரியான இடத்துல ட்ரேடு எடுப்பீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. சரியான இடம் எது அப்படின்னு உடனே கேட்காதீங்க. நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் செல்ஃப்னஸ் இன் மென்டாரிங் அஸ் வித்தவுட் சீக்கிங் ரெக்கக்னிஷன். Your dedication to our growth and success is truly inspiring and I feel fortunate to have had an opportunity to learn from you. ஸோ தேங்க்யூ வெரி மச் சிவா. நீங்கள் இவ்வளோ பெரிய மெசேஜ் டைப் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். எனக்காக இந்த நேரத்தை செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்போ நம்ம கோல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கோல்டில் கிட்டத்தட்ட 2022 இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுங்க. பிரேக் பண்ணதுலேருந்து அப் ட்ரெண்டுங்க. அவன் பாட்டுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கிறான். ஃபஸ்ட்டு புல் பேக்கில் இப்படி இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணோன்னா மேலே ஃபஸ்ட்டு புல் பேக் இவ்வளோ தூரம் வந்ததுங்க. அடுத்து இந்த ட்ரெண்டுடைய சோர்ஸுக்கே போயிடுச்சு. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்த ப்ரைஸு எக்ஸாக்டாக அந்த புல் பேக்கு வந்துட்டு தான் மேலே போனான். இந்த புல் பேக்கு கீழே போனான்னா இன்னொரு தடவை கீழே போயிருந்துருப்பான். ஸோ இந்த விஷயத்தை நான் ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே 5 minutes டைம் ஃப்ரேம்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த லெவல் வரைக்குமே பை தான், இந்த லெவல் வரைக்குமே செல் தான். ஸோ ஒன்ஸ் அது பிரேக் பண்ணும்போது தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போவான். நீங்கள் பிரேக் பண்ணால் பயப்படாதீங்க, மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து 5 minutes போனோன்னா நமக்கு தெரியுங்க.
எல்லா இடத்துலையுமே பேட்டர்ன் அதே தான், ட்ரெண்ட் லைன் அதே தான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதே தான், இப்படியே தான் 5 மினிட்ஸ்லேயும் வேலை செய்யும். ஸோ ஒரு ஒரு பெரிய பிக்சர், அதாவது வீக்லியில் பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறோம். எல்லாம் இதை வச்சு நம்ம ட்ரேடெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸே நம்ம அதுக்காக தான் பண்ணுறோம். எந்த சார்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போது கரண்ட்டாக வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனுங்க. இந்த கன்சால்டேஷன் நடந்ததுக்கப்புறமா பிரேக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்களா, அதாவது வீக்லியில் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்க, 5 மினிட்ஸில் பார்த்தாலும் சரி, 1 ஹவரில் பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும், எந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும், எந்த சார்ட்டில் பார்த்தாலும் ஏதோ ஒரு சம்பவம் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஐதர் மேலேயோ இல்லைன்னா கீழேயோ போச்சுன்னா நல்லா வந்து போயிடுவோம். இந்த மாதிரி கம்ப்ரெஷன் சொல்கிறேன் நான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே அப்படியே வந்து இருக்கிறான், பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கான், டக்குன்னு பிரேக் ஆனால் மேலே போயிட்டான். இப்போது இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து இது வந்து ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த ஹை வரைக்கும் வந்துருச்சு ப்ரைஸு, கீழே ஒரு புல் பேக் வந்துட்டு திரும்பவும் அதே லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கானா. திரும்பவும் கீழே வரும்போது அவன் கீழே தான் போகிறான் அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணுவாங்க. இந்த லோவை ஒரு வேளை கட் பண்ணுனா அப்படின்னா திரும்பவும் வந்து இவ்வளோ தூரம் தான் வருவான். திரும்பவும் கீழே வரும்போது இங்கே இந்த குரூப்பில் டூப் திரும்பவும் மேலே போயிட்டு கீழே வர முடியாமல் இப்படி போய் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போவான். இது எப்படி நான் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பார்த்து பழகிடுச்சுங்க. இதே தான் திரும்ப பண்ணுறான். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பண்ணுறான், 1 ஹவரில் பண்ணுறான், டெய்லியில் பண்ணுறான், வீக்லிலையும் அதே தான் பண்ணுறான். பட் ஆனால் இங்கே என்ன ஆச்சு, அந்த லோவை கட் பண்ணல அப்படின்னோடனே அவன் வந்து திரும்ப வந்து எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ஹைக்கே போயிடுவான். இப்படி மேலே உங்களுக்கு வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா. அப்போது எப்போல்லாம் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்தானோ அப்போல்லாம் வந்து செல்லர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றாங்க. இந்த இடத்த தொட்டோன்னே இவ்வளோ தூரம் கீழே போயிருக்கிறான், இந்த இடத்த தொட்டோன்னே இவ்வளோ தூரம் கீழே போயிட்டான், ப்ரீவியஸ் லோக்கே போயிட்டான். இந்த இடத்த தொட்டோன்னே திரும்ப வந்துருக்கிறான், ஆனால் ப்ரீவியஸ் லோக்கு வரல. இந்த இடத்த கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த வாரம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கேண்டில் வந்து இருக்குது. பட் ஆனால் இதை பேஸ் பண்ணி நம்ம இதுக்கப்புறமா வந்து கீழே இப்படி போயிடுவான்னு நம்ம இதை வந்து நினைக்கக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரிஜெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு க்ளோஸ் நல்லா வச்சுருக்கிறான். அப்படியே கீழே வந்தானாலும் இந்த லெவலில் கட் பண்ண மாட்டான், கட் பண்ணக்கூடாது. மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லியில் இந்த இடத்துலேருந்து சப்போர்ட்லேருந்து திரும்ப வந்து கீழே வரும்போது அதே லெவலுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா. திரும்ப வந்து மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வர முடியல, அது ப்ரீவியஸ் லோவுக்கு வர முடியல. திரும்பவும் மேலே போக முடியாமல் கீழே வந்தான், பட் ஆனால் ப்ரீவியஸ் லோவுக்கு வரல. மேலே கம்ஃபர்டபுளாக போயிட்டான், அதனால் கீழே ஒரு வேளை வந்தானா இந்த பிரேக் அவுட் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் லாஸ்ட் வீக் வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான்ல, திரும்பவும் இந்த பிரேக் அவுட் லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீக்லியில் அதுதான் நமக்கு வந்து தெரியுது, அதுதான் இன்டேக் வந்து நம்மளுக்கு இதுதான். இதில் இருந்து வந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிரேக் அவுட் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை புல்லிஷாக மண்டேலேருந்து ஆரம்பித்தானா அப்படியே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே எப்படி வந்து போனானோ பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா அந்த மாதிரி வந்து மேலே போயிடும், கொஞ்சம் தூரம் மேலே போய்ட்டு அப்படியே நிற்பான். இந்த இடத்த கவனிச்சுக்கோங்க. இதை நான் வந்து திரும்ப உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்னொரு இடத்துல சொல்கிறேன், சரிங்களா. சரி, வீக்லிக்கு வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு, அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கிறான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணலை, இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சை கட் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது. எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பாக்ஸ் பேட்டர்னாக பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா மேலே போயிடும். அப்போ வீக்லியில் பாக்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இப்போ HDFC பேங்க்கில் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி. அப்போ வீக்லியில் பாக்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா மேலே போயிடும். ஸோ நல்லா மேலே போயிருக்கு, இந்த இடத்துல தேங்கிக்கிட்டு இருக்குது, திரும்பவும் வந்து அந்த கண்டினியூஷன் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. வீக்லியுடைய இன்டேக் நம்ம டெய்லியில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா. இப்போ நான் ஒரு விஷயத்தை கவனிக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே நடந்திருக்கு பாருங்கள். இந்த லோக்கே வந்திருக்கா ப்ரைஸு,
கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறானா, கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறான், கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து வீக்லியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பியரிஷாக க்ளோஸ் பண்ணல. இங்கே பியரிஷாக ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் இருக்குது, அங்கே பியரிஷாக க்ளோஸ் பண்ணல. பட் ஆனால் இந்த இடத்துல நிற்கிது. அப்போது ப்ரைஸ் வந்து அதுக்கு அடுத்து வந்து டெய்லியில் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கான், அடுத்து மறுபடியும் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கான் இந்த ரிஜெக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ ஒரு சின்ன புல் பேக்கு, இன்னொரு சின்ன புல் பேக்கு, ஒரு சின்ன புல் பேக், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைக்கே போயிட்டு தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் வீக்லியில் உங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு போயிடுறதுனால இந்த மாதிரி ரிஜெக்ஷன் லெவல்லாம் கிடையாது. என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாங்க. இது வந்து டெய்லியில் உங்களுக்கு வந்து பேரலல் சேனல் பேட்டர்னை பிரேக் ஆகிற தருவாயில் வந்து இருக்குது. ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்தது. மேலே போயிட்டு கீழே ரீடெஸ்ட் பண்ணிட்டான் டெய்லியில், பண்ணிவிட்டு மேலே போய் நல்லாவும் க்ளோஸும் வச்சிட்டான். அதனால் வந்து இங்கேருந்து வந்து புறப்பட்டான்னா மேலே வரைக்கும் போயிட்டு தான் கீழே வருவோம். ஸோ மண்டே அன்றைக்கி ஓப்பனிங் வந்து ரொம்ப முக்கியங்க. ஓப்பனிங் மட்டும் பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அவன் பாட்டுக்கு வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில் கூட நீங்கள் பார்த்துருக்குங்க, ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்துருக்குது, ஒரு சின்ன புல் பேக் வந்துருக்குது, திரும்ப இப்படி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் போனதுக்கப்புறம் தான் ஒரு புல் பேக் வர வாய்ப்பு. ஸோ புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. டெய்லியிலையும் நம்மளுக்கு அதுதான் வந்து தெரியுது. அப்போ 4 ஹவர்ஸோட நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற அந்த 1 ஹவரில் போயிட்டு என்ன நடந்துன்னு பார்ப்போங்க. அது இல்லாமல் நான் வந்துட்டு ஒரு சில இடங்களை மட்டுமே மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மண்டேலேருந்து நம்ம ஃப்ரைடே வரைக்கும் அந்த லெவல்ஸை மட்டுமே பார்ப்போங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இல்லை. என்னெல்லாம் ட்ரேட்ஸ்லாம் வந்து எடுத்து இருந்துருக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்தது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இதில் பார்த்துருவோங்க. மண்டே அன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சுங்க. இந்த மண்டே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் வந்ததுங்க. நல்ல அப் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இந்த மார்க்கெட்டு எப்போவுமே வந்து இந்த அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அப்படியே போகாதுங்க. நீங்கள் சும்மா ஜென்ரலாக நீங்கள் அப்படியே இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நல்ல மொமெண்டம் இருக்குங்க. இந்த நல்ல மொமெண்டம் வந்து அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்தோன்னா ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸ்லோ டவுன் ஆகிட்டு அங்கிருந்தே வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணான்னா கீழே போயிடுவோம். பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு வால்யூம் கேண்டில் இந்த மாதிரி வருது அப்படின்னா இது வந்து பை ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த பை ட்ராப்லேருந்து திரும்ப வந்து கீழே வர்றது தான் வாய்ப்பு. அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போய் அப்படியே முடிச்சிட்டான். ஸோ ஃப்ரைடேஸ்லாம் எப்போவுமே வந்து கிளம்புனான்னா பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஒன் சைட் மார்க்கெட். தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே கோல்டில் அப்படி தான் வந்து நடக்குது. தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் மூமெண்ட் வந்து எந்த பக்கம் ஆகுதோ அந்த பக்கம் கண்டினியூஸாக வந்து சில நாள் வந்து போய்கிட்டே இருக்கிறான். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மண்டே வந்து ஒரு ஹை இருந்ததுங்க. இந்த ஹைக்கு எப்போல்லாம் வந்தானோ அப்போல்லாம் வந்து கீழே போயிருக்கிறாங்க. ஸோ சாயந்தரம் வரைக்கும் அதான் பண்ணிகிட்டு இருந்தான். பட் ஆனால் இதில் என்ன டேக்அவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபாலை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா, இது வந்து ஃபால் நம்பர் 1. இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்கவரி ஆச்சு, மேலே வரைக்கும் போச்சு. இது வந்து ஃபால் நம்பர் 2. ரெண்டாவது தடவை உங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா அங்கிருந்து வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நான் வந்து பலமுறை வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு பெரிய ஃபால் ஆகுதுன்னா ஒரு சின்ன ரெக்கவரி, அதுக்கப்புறமும் அந்த ஃபாலு கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த ரெக்கவரியில் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிடும். 80 to 90% இது வந்து நடக்குதுங்க. கவனித்து பாருங்கள். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதை நம்பாதீங்க. நான் சொல்கிறத நம்பாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எங்கேயா ஃபால் ஆகிருக்குதா பாருங்கள். கண்டினியூஸ் ஃபால். பொறுமையாக இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக வந்துட்டு வர்றது கிடையாதுங்க. அலையலையாக வர்றது கிடையாது. இந்த மாதிரி கண்டினியூஸ் சடன் ஃபால், ஒரு சடன் ஃபால். அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குது, முதல் ஃபால்லேருந்தே மேலே போயிருக்குதா, இல்லைன்னா அடுத்த ஃபால்லேருந்து போயிருக்குதா, எவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்குது, ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்கா, ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரியே இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் களத்தில் போய் விளையாடலான்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ என்ன பண்ணணும், நிறையா பயிற்சி பண்ணணும். பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபால்லே நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ட்ரி டு எக்ஸிட் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ப்ரைஸ் எங்கே போச்சு, ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வேகமாக வந்து பீரிஷாக க்ளோஸ் பண்ணி அப்புறமா வந்து நல்ல பீரிஷாக வந்து ஒரு க்ரீன் க்ளோஸு.
இந்த க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறமா மேலே வந்த ப்ரைஸ் எங்கே வரைக்கும் வந்திருக்குது? இங்கே தான் வந்திருக்குது. ஒரு ஒரு சில கமெண்ட் வந்து படித்தேங்க. அந்த கமெண்ட்டில் வந்து என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த இடம் வந்தோன்னே ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு இந்த லோவை மார்க் பண்ணுறீங்க. அந்த மாதிரி மார்க் பண்ண வேணாங்க. நீங்கள் இந்த மாதிரி மேலே போகுது பார்த்தீங்களா, இந்த லெவல், இந்த ஃபுல் லெவல், அந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல், இந்த ஜோன், இந்த ஜோனோட டாப்புக்கு வரலாம், இந்த ஜோனுடைய பாட்டம்லேருந்தே வந்துடலாம். இந்த விக்கெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணினீங்க அப்படின்னா, இந்த விக்கு வந்து சில நேரங்களில் இங்கே கூட இருக்கும். அப்போ மேலே வரும்போது வந்து இவ்வளோ தூரம் தான் வரும், இதுதான் டார்கெட் அப்படின்னு நீங்கள் பண்ண வேண்டாம். கான்செப்டை எப்போவுமே வந்து மாற்றாதீங்க. சரிங்களா? இதுதான் கான்செப்ட்டு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை வந்து கட்டமைச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? இந்த ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலர் வீடியோஸில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோலேயே நம்ம வந்து என்ன பேசியிருப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா ப்ரைஸை வந்து தொடாமலே போயிடுவான். ஃபெயில்டு லோ, இல்லைனா தொட்டுட்டு போவான், இல்லைனா அந்த லெவலுக்கு கீழே போகிற மாதிரி போவான். ஆனால் பாடி க்ளோஸை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு திரும்ப வந்து மேலே போயிடுவான். ப்ளஸ் இன்னொன்று வந்து அந்த வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் மறந்துட்டேன். அதான் எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் நம்ம வந்து வீடியோஸ் எப்போவுமே பண்ணுறதுனால அது ஞாபகம் வராமல் போயிடுதுங்க. இந்த மாதிரி பண்ணுவான், ட்ரெண்டு பண்ணி பிரேக் அவுட் பண்ணியும் போவான். இந்த மாதிரி பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இங்கே அது வந்து எங்கே பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேலே போயிருக்கிறான், கீழே வந்துட்டு மேலே போயிருக்கிறான், கீழே வர முடியாமல் மேலே போயிருக்கிறான், கீழே வர முடியாமல் மேலே போகும்போது இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ மேலேயும் அதே தாங்க, மேலேயும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக வந்து கீழேயும் வந்துடுவோம். ஸோ 2 பக்கமுமே வந்து நான் எதாவது சொல்கிறேன் அப்படின்னா பை மட்டும் சொல்கிறேன்னு எதிர்பார்த்துக்காதீங்க. செல்லு அப்படியே உல்ட்டா தான். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இது வந்து மண்டே அன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரேடுங்க. இங்கே நான் வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன் நான் உங்களுக்கு. பட் ஆனால் இதை காட்டிலும் வந்து இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரேடு. இங்கேருந்து ப்ரைஸ் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸாக மேலே போனோம். என்ன எதிர்பார்ப்புனா இந்த லெவலுக்கு போவான் அப்படின்னு. இந்த லெவலுக்கு பக்கத்தில் போயிட்டான். இதுவே நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி தான். சரிங்களா? அப்படியே இன்னும் மேலே போவான்னு நம்ம வெயிட் பண்ணலாம், தப்பில்லை. பட் ஆனால் இந்த வெயிட்டிங் வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த லெவலுக்கு கீழே வந்து எப்போ க்ளோஸ் வச்சாலும் சரி, இதுக்கு கீழே வந்து இப்படி க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேண்டில் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த லோவுக்கு கீழே வந்துட்டான்ல, க்ளோஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் லாஸு இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். நம்மளுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும்போது இந்த இடத்துலையே வந்து புக் பண்ணிடுவோம். அப்படி இல்லைனா இந்த இடத்த நெருங்கி வரும்போது வந்து புக் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஸோ மேலே இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறமா என்ன பண்ணுச்சு, ப்ரைஸ் வந்து பொறுமையாக வந்து இப்படியே வந்தால் வரல பாருங்கள். பார்த்து 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 மனப்பாடம் ஆயிடுச்சு. உங்களுக்கும் மனப்பாடம் ஆயிடணும். எல்லா நேரத்துலையும் இது நடக்குது. இப்போ தான் இங்கே சொன்னேன், அடுத்து வந்து இங்கேயே சொல்லிட்டேன், பக்கத்துலேயே வீக்லியில் சொன்னேன். அப்போ மண்டே அன்றைக்கி இது வந்து பர்ஃபெக்டான ட்ரேடுங்க. இது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த அவன் மண்டே வந்து விடவே இல்லைங்க. இந்த மாதிரி வந்து ட்ரெண்டாகி மேலே போகிறான், இந்த இடத்த விடலை அப்படின்னா அடுத்து வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அன்றைக்கி மண்டேக்கான ரெசிஸ்டன்ஸில் ஒரு ட்ரேடு வந்து பர்ஃபெக்டான ட்ரேடு. உங்கள் டார்கெட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. போதும், இங்கே நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல. அப்படி இல்லை நான் ஹையர் லோ கான்செப்ட் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு தெரியும், நான் வந்து அதில் மாஸ்டர் பண்ணிட்டேன், 6 மாதமாக நான் இந்த கான்செப்டை மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதனால் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஹையர் ஐக்காக வெயிட் பண்ணலாம். எந்த இடத்துல நடந்தது? இந்த இடத்துல நடந்தது. மேலே வரும்போது இந்த ஹையை தாண்டி மேலே போகணுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்துடலாம். ஆனால் ட்ரேடு என்ட்ரி எங்கே தெரியுமா கிடச்சிது? நியூயார்க் ஓப்பனுக்கு அப்புறமா மேலே போய் பூமால கீழே வந்தால் என்ட்ரி ஏட்டு எக்ஸிட். ஸோ ஒரு ட்ரேடு வந்து இங்கே கிடச்சிது மண்டே அன்னைக்கு, அடுத்த ட்ரேடு மேலே வந்து செல்லில் கிடச்சிது, அடுத்த ட்ரேடு பியூட்டிஃபுல்லான ட்ரேடு இதுதான். ஸோ மண்டே யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மார்க்கெட்டோடைய மூமெண்ட் வந்து இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்காதுங்க, ஒரு மாதிரியாக ட்ரேட் ஆகிட்டு இருப்பான். பட் ஆனால் லாஸ்ட் மண்டே வந்து பர்ஃபெக்ட் ட்ரேடிங்.
இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கிடச்சிது, அதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் செல்லு வந்து ப்ரீவியஸாக இந்த இடத்த பிரேக்கே பண்ணலை, இந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டு இருந்தால் ட்ரை தான். இங்கே ட்ரை பண்ணுறீங்க, மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட். ஏன் ட்ரை பண்ணுறீங்க? இன்றைக்கி டேஸ் ஹை, அதனால் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லைனா ஹையர் ஹை ஹையர் லோக்காக வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் அடுத்து உடனே உங்களுக்கு வந்து கீழேருந்து மேலே போய் இப்போ இந்த ஃபால் வந்தது பார்த்தீங்களா, இந்த ஃபாலையும் ஆராய்ச்சி பண்ணுங்கள். கட கட கடன்னு கீழே வந்தது, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தது பார்த்தீங்களா. இங்கே தான் வந்து புல் பேக் வந்துட்டு திரும்ப வந்து இப்படி நல்லா மேலே போய் கீழே வந்துருக்கணும். இதெல்லாம் புல் பேக் தான், ஆனால் பக்கத்தில் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மேலே போய் ஓரளவுக்குனா வந்துருக்குறான், அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக மேலே போய் கீழே வந்துருக்கு. அவசரப்படாமல் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடு கொடுப்பான். கொடுக்கலன்னா பரவாயில்ல, விட்டுருங்கன்றான்னு. எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கிறான்னு கவனிச்சிங்களா? அடுத்து வந்து இங்கே வரைக்கும் வரணும். ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டே இருக்கணும். அப்போ கீழே வரும்போது வந்து இந்த லெவல் தான் நம்மளுக்கு வந்து லெவலு, ஆனால் இந்த கேண்டிலே நான் பை பண்ணிட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பாடிக்கு கீழே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கீழே பை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பை பண்ணலாம். அதுதான் கான்செப்ட். ஆஸ் எ பிகினராக நீங்கள் ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னீங்கன்னா இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணலாம். ரீப்ளே மோடில் நான் வந்து பார்க்கணும், இல்லைனா வந்துட்டு இது எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் இப்போ போட்டேன் பார்த்தீங்களா கோடு, அதுதான் உங்களுடைய பயிற்சி. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்க, அடுத்த க்ளோஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. கேண்டில் எதனா இப்படி வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா, இந்த லெவலுக்கு கீழே வந்து இப்படி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு லாஸ். ஆனால் இது லாஸ் ஆச்சா? லாஸ் ஆகலை. நோட் புக்கில் மார்க் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன் நான். ஒரு ட்ரேடு சக்ஸஸ். மண்டே அன்னைக்கு ஒரு ட்ரேடு இங்கே எடுக்கிறீங்க, சக்ஸஸ்ஸு. அடுத்த ட்ரேடு இங்கே எடுக்கிறீங்க, சக்ஸஸ்ஸு. அடுத்த ட்ரேடு இங்கே எடுக்கிறீங்க, அதுவும் சக்ஸஸ். 2 ட்ரேடு எடுங்க, இல்லைனா மேக்ஸிமம் 3 ட்ரேடு எடுங்க. அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் ட்ரேடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, பை செல்னால் அக்கௌண்ட்டை லிக்விடேட் பண்ணிடுவீங்க, நடந்துடும் ஒரு நாளைக்கு. அதனால் ரொம்ப தெளிவாக வந்து இருங்க. இந்த மேலே போகிறதே நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருங்க. நல்லா மேலே போனானா, மேலே போயிருக்கானா, கீழே வந்துட்டு மேலே போகலை, கீழே வர முடியாமல் மேலே போனதுனால இவ்வளோ தூரம் போயிருக்கான். ஆனால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எப்படி கீழே வந்தான் பாருங்கள். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தாங்க. இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான், ஒருவேளை நீங்கள் அங்கே செல் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? மண்டே அன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ ட்ரேடு வந்து கொட்டி கொடுத்தான். டியூஸ்டே அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போங்களா? டியூஸ்டே அன்றைக்கி அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போனால் அருமையான ட்ரேடுங்க. டியூஸ்டே அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே போய் நின்றுட்டான். இங்கே வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு. இந்த இடத்த விடவே இல்லைங்க. இங்கெல்லாம் கூட அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வரல. அதுக்கப்புறமா இந்த ட்ரெண்ட் லைனை சும்மா வந்து அப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா? இங்கே வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கான் பார்த்தீங்களா? இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துச்சு, பெரிய லாஸ் ஆகிடுச்சு, இந்த இடத்துல பை பண்ணா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் சிக்னல் இங்கே இருக்குது. இந்த சிக்னலெல்லாம் தான் நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கணும். என்ன சிக்னலு? இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகிறானா, இங்கே என்ன பண்ணியிருக்கான், வர முடியலையே. சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான். பட் ஆனால் இந்த தடவை மேலே போகும்போது மேலே போகல. அப்போவே நீங்கள் வந்து உஷாராயிடணும். இங்கே நீங்கள் செல் எடுக்கணும்னு நான் சொல்லலை, இங்கே நீங்கள் பை எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அவன் மேலே போகல. இவ்வளோ நேரம் மேலே போயிட்டு இருந்தவன் இந்த தடவை மேலே போகல. தெளிவாயிடணும். ஒருவேளை மேலே போயிட்டு கீழே வந்திருந்தேன்னா பை பண்ணியிருந்துடலாம். அப்புறமா இந்த மாதிரி போயிருந்ததுன்னா என்ன பண்ணுறேன்னா அப்போவும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸிட் லாஸை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் ஆனால் இந்த மாதிரி சிக்னல் இருக்கும்போது பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ட்ரேட் நடக்கும்போது மிஸ்ஸும் பண்ணாதீங்க. சின்ன 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 ட்ரேடு தான். இங்கேருந்து இங்கே தான் போகுது, இங்கேருந்து இங்கே, இங்கே 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 இப்படியே. ஸோ
அதுக்கப்புறமா வந்து பெரிய ஃபாலாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெரிய ஃபால் தானே இன்றைக்கி நான் உங்களை பார்க்க சொல்கிறேன். பெரிய ஃபால். இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா என்ன நடந்துருக்குது? இந்த லோ, அதாவது ப்ரீவியஸாக பிரேக் அவுட் ஆன இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு ப்ரைஸு. அங்கிருந்து வந்து திரும்ப கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக லெவல் ரொம்ப பக்கத்தில் தான் க்ளோஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் போச்சு, பட் ஆனால் க்ளோஸை கொண்டுட்டு வந்து அங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கான். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ட்ரெண்டு பண்ணிட்டு இருக்கிறான். கீழே வந்து மேலே போச்சு ப்ரைஸு, கீழே வந்து மேலே போச்சு, கீழே வர முடியாமல் மேலே போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ தான் இங்கே மண்டேயில் இதெல்லாம் சொன்னேன் நான். டியூஸ்டேலையும் அதே தான் நடந்திருக்கு. ட்ரெண்ட் ஆகி பிரேக் ஆகி போயிட்டான். பெரிய ஃபாலு, என்ட்ரி எட்டு எக்ஸிட் கொடுத்தான், ரொம்ப பக்கத்துலேயே க்ளோஸ் வச்சுருக்கிறான் பாடி ஆஃப் த கேண்டில். வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மேலே போக முடியல. திரும்ப வந்து ட்ரெண்ட் ஆகிறான்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போது மேலே போனவன் கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா இந்த பாயிண்ட்டையும் தாங்க கனெக்ட் பண்ணோம். இது வந்து ஏன்னா ஈக்குவலாக வந்துருந்தது, ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இதை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ மேலே போயிடுவான் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். வரைஞ்சி கட்டுறோம் பாருங்கள். இந்த லெவலை வந்து கட் பண்ணானா மேலே போயிடுவான். அதான் இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸில் அதுதான் தெரியும் நம்மளுக்கு. பட் ஆனால் ட்ரெண்டாக ஆரம்பிச்சுன்னா சும்மா ஒரு லைனை போட்டால் அந்த லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். எப்போல்லாம் அந்த லைனை தொடுறோன்னா அப்போல்லாம் கீழே போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு வரவே இல்லை. வராமல் அப்படியே வந்து கீழே போனவன் மறுபடியும் நீங்கள் பெரிய ஃபாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. புதன்கிழமை அன்னைக்கும் ஒரு பெரிய ஃபால் நடந்தது. நீங்கள் இந்த மெத்தடை மட்டுமே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. ஒரு பெரிய ஃபால் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். பெரிய ஃபால் ஆச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஒரு க்ரீன் க்ளோஸு மேலே போயிட்டு கீழே வந்தது ப்ரைஸு, எக்ஸாக்டாக இந்த இடத்துல என்ட்ரி அட் எக்ஸிட்னு எடுத்திருந்தீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் போய் உங்களை பயமுறுத்திட்டான். பயமுறுத்திட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சான் பார்த்தீங்களா? உஷாராக எக்ஸிட் பண்ணிக்கணும். அடுத்த தடவை இந்த லெவலுக்கு கண்டிப்பாக வருவான். வரும்போது பை பண்ணிக்க வேண்டியதான். ஒருவேளை கீழே போயிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? மேலே போய் கீழே திரும்பவும் அதே லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கான். இந்த ஹைக்கே போயிட்டான். அப்போது நீங்கள் திங்கக்கிழமைக்கு ஒரு மாதிரி விழுந்து ரெக்கவர் ஆகி போச்சு, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு மாதிரி விழுந்துட்டு ரெக்கவர் ஆகி போயிருக்குது மார்க்கெட்டு. புதன்கிழமைக்கும் விழுந்தது, ரெக்கவர் ஆகி போனது எப்படி போயிருக்குது பாருங்கள். இது ஏன் நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பை வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறீங்க? பிகாஸ் ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, மேலே அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறீங்க. புதன்கிழமைக்கு அதை நீங்கள் பண்ணிட்டீங்களா? புதன்கிழமைக்கு பண்ணிட்டீங்கன்னா வியாழக்கிழமைக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபாலோ ஆரம்பிச்சிருக்கானா, கடகடன்னு கீழே வந்திருக்கானா, ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்குறான். பட் ஆனால் நல்லா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி போய் இப்படி வரணும். மேலேருந்து விழுறான் அப்படின்னா இப்படி போய் இப்படி வந்தானா பை பண்ணிடுவோம். திரும்ப கீழே வந்துட்டு மேலே போயிருக்கிறான். பட் ஆனால் அப்படியே ஈக்குவல் லெவல்லேருந்தே அப்படியே வந்துட்டான். திரும்பவும் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான். இந்த மாதிரி நடந்ததா? சேம். அப்போ இதை தான் நீங்கள் வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுவீங்க. ப்ரீவியஸாக எதனா லெவல் இங்கேருந்து வருது அப்படின்னா இன்னும் கூட கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணலாம். அப்போ இந்த தடவை என்ன பண்ணான்? இந்த தடவையும் வெண்ட் அப். தேர்ஸ்டே அன்னைக்கு மேலே போனானே ஒழிய என்ன பண்ணியிருக்கான்? மொத்தமாக விழுந்தான். இது 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விட்டர்லலாம் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ இந்த இடத்துலேருந்து போயிடுவான் அப்படின்னு போஸ்ட் பண்ண உடனே வந்து அவன் வந்து கீழே போக ஆரம்பிச்சிட்டான். கீழே வரைக்கும் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெக்கவரி நம்பர் 1 எப்படி ஆயிருக்குது? ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துட்டு மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணி மேலே போகணும். போகலன்னா போக மாட்டான், இன்னும் கீழே வருவான். இது வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டு. மேலேருந்து விழுந்தான், ஒரு சின்ன ரெக்கவரி, திரும்பவும் வந்து விழுந்தான் மேலேருந்து, மறுபடியும் வந்து இந்த இடத்துலேருந்து க்ரீன் க்ளோஸு, திரும்பவும் வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த லெவலுக்கு வரல, அப்படியே போயிட்டான். எதை கட் பண்ணோம்? இதை கட் பண்ணோம். இதை கட் பண்ணால் மேலே போயிடுவோம். கட் பண்ணா நான் பார்த்துருவோமா? பொறுமையாக வந்து கட் பண்ணி அவன் பாட்டு வந்து பொறுமையாக மேலே போயிட்டு இருந்தான், மேலேயே போயிட்டான். நேற்றுக்கு ட்ரேடு வந்து இந்த ட்ரேடு வந்து எடுக்க முடியலங்க. இது வந்து எக்ஸாக்டாக தான் நடந்தது.
பட் ஆனால் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், இதுக்கு வரட்டுமே பார்ப்போமே அப்படின்னா வரல, கடன்னு மேலே போயிட்டான். நல்லா தெரியும் கீழே விழுமா அப்படின்னு. எந்த இடத்துலேருந்து விழுவான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கீழே இங்கேருந்து வந்து வேகமாக கீழே வந்தால் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் இவ்வளோ நேரம் நீங்கள் டவுன் ட்ரெண்டு தானே பார்த்தீங்க, இப்போ அப் ட்ரெண்டு பாருங்கள், மேலே வரைக்கும் போச்சு. ப்ரைஸ் இப்படி கீழே வந்தது பார்த்தீங்களா இவ்வளோ தூரம். இது வந்து பை கிடையாதுங்க. அதாவது போனதுக்கு 50% கீழே வந்துருக்குறானா, மேலே போனால் பாருங்கள் செல் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இதை நான் சொன்னதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு சார்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி எதனா ஒரு பை ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறமா என்ன ஆயிருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கே புரியும். எவ்வளோக்கு எவ்வளோ மேலே வரோன்னா அவ்வளோக்கு எவ்வளோ மேலே விட்டு செல் பண்ணலாம். அதாவது இந்த பாடி லெவல்லேருந்து இந்த விக்குக்குள்ளார நீங்கள் செல்லை வந்து தாராளமாக பண்ணலாம். ஒரு வேளை பயத்தில் இந்த செல்லை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பயந்துட்டீங்க, இது வந்து மேலேயே போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிங்க. மேலேயே போனால் ஒன்றும் பண்ண வேணாம், இங்கே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பயம் பண்ணலை. அப்போ கீழே வந்தானே வைங்களேன், நீங்கள் தான் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் தானே இருக்குது, அப்போ பையே தாராளமாக பண்ணலாம்ல. நீங்கள் இங்கே வரும்போது பை பண்ணுங்க. நான் இந்த ட்ரேடு எடுத்தேன், இந்த ட்ரேடும் எடுத்தேன். இந்த ட்ரேடோடைய க்ளோஸ் எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பாடி லெவல்லையே க்ளோஸ். அடுத்த பை ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை ட்ரேட். இந்த ப்ராஃபிட்டை இந்த இடத்துல செல் பண்ண ப்ராஃபிட்டை இங்கே புக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பை பண்ண ப்ராஃபிட்டை இந்த பாடி லெவல்லையே க்ளோஸ் பண்ணிடலாம். கன்ஃபார்மாக இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு இந்த ஹையை போய் டச் பண்ணுவான். வெயிட் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணலாம், இந்த பாடி லெவலில் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த செல்லு எடுக்கணும். பட் ஆனால் போதும், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஒரு செல் எடுக்கிறோம், இந்த இடத்துல ஒரு பை எடுக்கிறோம். திரும்பவும் சான்ஸ் வரும்போது நீங்கள் திரும்ப என்ட்ரு ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேளை என்ட்ரு ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே போய்ட்டு க்ளோஸ் வச்சானு வைங்களேன், அவ்வளோதான், சின்ன லாஸில் நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஆனால் என்ன பண்ணுனான்னு பாருங்கள், திரும்பவும் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே எங்கே வந்திருக்கிறான் பாருங்கள், இதே லெவல், இந்த லெவலில் என்னமோ அதே லெவலுக்கு தான் வந்துடுறான். திரும்பவும் கீழே போகிற மாதிரி காமிச்சான், ப்ரீவியஸ் லெவலை தாண்டலை. அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், 50% ரெக்கவர் ஆகிட்டான். இந்த ஃபாலோடைய 50%. ஃப்ரைடே மட்டும் இதை வந்து என்னால் மறக்கவே முடியாத ட்ரேட்ஸுங்க. செல் பண்ணால் பை பண்ணால், செல் பண்ணால் பை பண்ணால், டக்குன்னு வந்துடும். இங்கெல்லாம் வந்து ஒன்றுமே நடக்கலை. இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருந்து நீங்கள் இந்த ட்ரேடை வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இந்த வாரத்தை வந்து முடிச்சுருந்துருக்கலாம். ஸோ அடுத்த வாரமும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்பான்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்குவோங்க, என்ட்ரி எக்ஸிட்டை கற்றுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஃபால் ஆகிறத மட்டுமே பாருங்கள். ஒரு பெரிய ஃபாலு எப்படி ரெக்கவர் ஆகிறான், இந்த இடத்துல எப்படி ஆனா, இந்த இடத்துல எப்படி ஆனா, இந்த இடத்துல எப்படி ஆனா, சும்மா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி ஹெவியாக வந்து மேலே வந்தான்னா எப்படி வந்து கீழே போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். வேறு சார்ட்டில் பண்ணுங்கள், வேறு டைம் ஃப்ரேமில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். சின்ன சந்தேகங்களை என்னை வந்து கேட்குறத விட நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா தான் சார்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 4 சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியும். இல்லை என்கிட்ட நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா நான் ஈஸியாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாது. அதனால் தயவு செய்து என்ன நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 50 தடவை 100 தடவை நீங்கள் வெவ்வேறு இடத்துல அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறமும் புரியல அப்படின்னா கேளுங்க, கட்டாயமாக நான் சொல்லித்தரேன். சரிங்களா? கோல்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அதே தான் நம்மளுடைய MCX சார்ட் வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது இதுன்னெலாம் எதுவுமே நினச்சிடாதீங்க. சேம் கான்செப்ட் தான். நம்ம NCX கோல்டு செப்டம்பர் மாதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அதே தான் நடந்தது, அதே சப்போர்ட் தான், அதே மாதிரி தான் பிரேக் அவுட் ஆச்சு, கீழே வந்தது. நீங்கள் நம்மளுடைய சார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் ஆச்சுன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து கவனித்து பாருங்கள். இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்தான், திரும்ப அதே இடத்துக்கு வந்தான், திரும்ப மேலே போகும்போது அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணல, கீழே வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து என்ட்ரி எக்ஸிட்டு ப்ரீவியஸாக இந்த இடத்துல லெவல் வேறு இருக்குது. இங்கேருந்து அந்த மேலே போன மார்க்கெட்டு மேலேயே போயிடுச்சு. லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு இப்போது நடந்த ட்ரேடு வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் மேலே வரைக்கும் வந்தது, மேலேருந்து
கீழே இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகி திரும்ப இங்கேயே வந்துருக்குறான் பார்த்தீங்களா. இங்கேருந்து தான் கீழே வந்தான், என்ட்ரி அட் எக்ஸிட். திரும்ப மேலே வந்தான், என்ட்ரி அட் எக்ஸிட். திரும்பவும் வந்து இதே லெவலுக்கு வந்த மார்க்கெட்டு திரும்ப வந்து மேலே 50% வந்து முடிச்சிட்டான். அதனால் வந்து நீங்கள் அது டிஃபர் ஆகும், இது டிஃபர் ஆகும். கலரு ரெட் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது, பின்னாடி பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டாக இல்லை, இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை எங்கே அப்படின்னா இதில் தான். இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். இதை கவனித்து இதில் எப்படி ட்ரேட் எடுக்குன்னு பாருங்கள். ஒரு பெரிய ஃபால் ஆகுது, ஒரு க்ரீன் கேண்டில் மேலேருந்து கீழே வருது. இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, இவ்வளோ தூரம் போய் உங்களை பயமுறுத்திட்டு உள்ளே போய் க்ளோஸ் வச்சிட்டான். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து மேலே போய் கீழே வரும்போது எங்கே வந்துருக்குறான், இந்த லெவலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அங்கேருந்து மேலே போனோம், அப்படியே வந்து மேலே போயிட்டான். ஸோ அந்த ஃபால் வந்து அதே மாதிரி தான் நடந்திருக்குது ஃபாரெக்ஸ் கோல்ட்லேயும். அப்போ இங்கே ஒரு ஃபால் நடந்திருக்குது, இந்த ஃபாலில் என்ன நடந்திருக்குது, சேம் கான்செப்ட். ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போனால் மேலே போயிட்டான். அதனால் நீங்கள் வந்துட்டு இதில் இது மாதிரி நடந்திருக்குமா, அதில் அது மாதிரி நடந்திருக்குமா, அப்படியா இப்படியா, கோல்டில் மட்டும்தான் நடக்குமா, பிட்காயினில் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு வந்து என்னை கேட்காம நீங்களே வந்து முயற்சி பண்ணி பாருங்கள், பயிற்சி பண்ணி பாருங்கள். எல்லா சார்ட்லேயும், உலகத்தில் இருக்கிற எல்லா சார்ட்லேயும் இதுதான் நடக்குது. அதனால் தயவு செய்து பயிற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. கரெக்டாக எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா, குரூப்பில் 2 ரிஜெக்ஷன். கீழே வரைக்கும் வரும்போது என்ன பண்ணியிருக்கான், இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்துட்டு மேலே போயிருக்கான். ஸோ நிறைய பயிற்சி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தால் போதும். நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தாலே வந்து ஜெயிக்கலாம் கண்டிப்பாக. இந்த லோ இருக்குது பாருங்கள், இந்த லோவுக்கு தான் வந்துருக்குறேன். இந்த லோவெலாம் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சிடணும். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தடுமாற்றம் இருந்தாலே நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிடலாம், கொஞ்சம் நாள் மேலே போவான் அப்படின்னு. சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய வந்து மெசேஜஸ் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அனுப்புகிறீங்க. ரொம்ப பெரிய பெரிய மெசேஜஸ் வந்து எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பெரிய மெசேஜஸ் வந்து வருதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து அனுப்புகிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்காக இவ்வளோ டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய வீடியோ வந்து பார்க்காம நிறைய பயிற்சி வந்து பண்ணுங்கள், அப்போ தான் ஜெயிக்க முடியும். சரியா? நன்றி, வணக்கம்.